வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 22/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று கிருத்திகை விரதம். முருகனுக்கு விரதம் இருக்கிறது இன்னைய நாள் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் செவ்வாதோஷம் உள்ளவங்க இன்னைக்கு விரதம் இருந்தால் செவ்வாதோஷம் நிவர்த்தி ஆகும் என்பது முன்னோர்களின் வாக்கு. நல்ல நேரம் இன்று காலை 7:45 8:45 வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 4:30 6 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 9:49 வரை பஞ்சமி திதியும், அதன் பிறகு சஷ்டி திதியும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:42 வரை பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 10:45 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு இன்று இரவு 9:49 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 6:42 வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரமும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லைங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதுக்காக மன வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? பழைய வேலைகள், நீங்கள் ஏற்கனவே செய்த வேலைகள் செய்தபடியே அப்படியே தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்பு தடையோ வராதுங்க. சந்திராஷ்டமத்தில் அது மாதிரி நடக்காது, பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5240 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு முதலில் நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. செய்தொழிலில் கொஞ்சம் மந்தம் இருந்ததை இன்றைய நாள் ஊக்கத்தினால் அது விளைவிக்கப்படுதுங்க. சூரியனை கண்ட பனி போல உங்களது அயராத உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2ஆம் இடத்திலே சந்திரன், அந்த 2ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சுய தொழில், நல்ல லாபம் கிடைக்குங்க இன்றைக்கி. அது மாதிரி சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வரவேற்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான தினம். உங்களுக்கு அலைச்சல் உண்டு, ஆனால் அதுக்கு தக்க ஆதாயமும் உண்டுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய செயல்திறன் ஃபாஸ்ட் என்ற விதத்தில் இருக்கும். சரிங்களா? ரிஷபராசி அன்பர்களே,
ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் தெம்பு திடாக்கம்பாங்கள்ல அது மாதிரி இன்றைய நாள் உடல்நிலை நல்லா இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு உங்கள் எண்ணங்களில் வலிமை கூடுங்க. செயல்திறன் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் மனதுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் நீடிக்கும். நீங்கள் கிடைக்காது என்ற பொருள் கிடைத்து விடும். இன்னைக்கு எதிர்பாராத சில விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதை புரிஞ்சுக்கணும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான். அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். யாரையும் வெகண்டாவதமாக வாதம் பேசாதீங்க. யார்ட்டையும் குறிப்பாக விவாதத்தை தவிர்த்துருங்க. விவாதத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆனால் யாரிடமும் வாதம் என்பது லேசாக ஆரம்பிக்கும், ஆனால் பகையில் முடிஞ்சிடும். அதனால் வீண் பகை ஊரோடு பகை வேரோடு கெடும்பாங்க. அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அது மாதிரி என்ன காரணமாக பேசுகிறீங்களோ அதை மட்டும் பேசுங்க, மற்றதை எதுவும் பேச வேண்டாம். பேச்சை குறைத்தால் இன்றைய நாள் சிறப்பாக அமையும் என்பது மாற்றமில்லைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்திலே வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், செய்தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், சென்ற இடத்திலே வரவேற்பு உள்ள நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு ஜெயம். ஆமாங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பண வருவாய் உண்டு. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இன்றைய நாளில் பொறுத்தவரையிலையும் நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் அச்சப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு தொட்ட காரியம் எல்லாமே ஜெயம் ஜெயம் ஜெயம். ஆமாங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு காத்திருக்குங்க. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்தில் தொழில் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வராது என்று எதிர்பார்த்த பணம் கூட இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வருங்க. இன்றைக்கி புதிய வாய்ப்புகளால் நன்மை உண்டுங்க. குறிப்பாக சொல்லணுனாக்கா இளைய சகோதரன் வழியில் இருந்து வந்த இன்னல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரனின் நட்பு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளியில் செல்லும் பொழுது டாக்குமெண்ட்ஸ், வண்டியோட டாக்குமெண்ட்ஸ், ஹெல்மெட் இதெல்லாம் நீங்கள் அவசியம் எடுத்துகிட்டு போகணும். பேங்க் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணுங்க. பாஸ்புக்கு, கேஷ் புக்கு எல்லாமே நீங்கள் கேஷ் பாக்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகணுங்க. எடுத்துகிட்டு போனால் தான் நல்லது. பேனாவை கூட எழுதுபொருளை கூட நீங்கள் வச்சுட்டு வந்துடுவீங்க. ஆக இன்றைய நாள் எதிலும் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையுதுங்க. இன்றைய நாள் பொறுத்தவரை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க. யோசித்து செயல்பட்டால் அந்த மறதியை மாற்றி அமைக்கலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் புத்தி கூர்மையை செயல்படுத்தினீங்கன்னா சிறப்பாக அமையுங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிந்தித்து செயல்பட்டால் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து சேராதுங்க. அதனால் முடிந்தவரை நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் என்பதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புத்தி கூர்மையாக செயல்படணுங்க. எதாக இருந்தாலும் யோசித்து பேசணும். யாருக்கும் தர்றேன்னு வாக்குறுதி இன்றைக்கி கொடுக்க வேண்டாம். வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதியை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய நாள் வாக்குறுதி தவறக்கூடிய நாளாக அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே சந்திர பகவான். 7ஆம் இடத்திலே இருந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கும் ஒரு முடிவு சொல்லணுன்னா அதுக்காக குடும்பத்தை கலந்து உடனே முடிவு சொல்லலாம் நீங்கள். ஆனால் வீம்புக்காக யாருக்கும்
வணங்காதனமாக இருந்து சில நல்ல வரன்களை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதனால் யோசித்து செயல்படுங்க. குடும்பத்தாரின் ஆதரவை இன்றைக்கி நீங்கள் தேடிக்கிறது நல்லது. குடும்ப ஆதரவோடும் இந்த வீம்புக்கு மருந்து அதுதான். கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது தப்புங்கன்னு உங்களை கனிவாக கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தன் முடிவு என்பது நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். தன் முடிவு எடுத்தால் அது பிரச்சனையில் முடியும். நல்ல வாய்ப்பை கூட நழுவுறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அருமையாக இருக்கும். வெளியில் இருந்து சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் உங்களுடைய பழைய வேலைகள் எல்லாமே சுபமாக முடிவடைந்து ஒரு மன சந்தோஷமும் நிறைவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் மனதுக்கு நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திடும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகளின் ஆதரவும் குடும்பத்தாரின் பாசமும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. 5ஆம் இடத்திலே சந்திர பகவான், 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுடைய வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பணம் வருவதற்கான சான்ஸ் இருக்குங்க. குழந்தைகள் மூலம் சிறந்த ஒரு நல்ல செய்தி காத்திருக்குங்க. யாருக்கு? இந்த மகர ராசி அன்பர்களுக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு சென்ற இடத்துல இன்றைக்கி ஆதரவு உங்களுக்கு உங்கள் பலம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிலைப்படுத்த வேண்டிய நாள். மனதை இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கடுமையாக இருக்குங்க. அதனால் கோபத்தை குறைக்கணும். 4ஆம் இடத்திலே சந்திர பகவான், தாய் தந்தை அவர்களுடைய செயல் உங்கள் மீது ஆசி இதெல்லாம் வழங்குறதுக்கான காரணம் உங்கள் வீட்டில் பாசம் இருந்தும் நீங்கள் அதை கோபத்தை காட்டுங்க. கோபத்தை காட்டினதுனால சில பல நன்மைகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் முடிந்தவரை யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் என்பதை இந்த கும்பராசி அன்பர்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் யாரிடமும் விவாதமும் வாதமும் செய்யாதீங்க. அப்படி செய்திருந்தால் அது பிரச்சனையில் தான் முடியும். அதனால் முடிந்தவரை வாதத்தையும் விவாதத்தையும் நிதானத்தை விடாமல் பார்த்துக்குங்க. ஓகே. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாசமழை. ஆமாங்க, உங்கள் காட்டில் இன்றைக்கி பாசமழை பெய்ய போகுது. அதனால் உங்கள் மீது உங்கள் குடும்பத்தாரின் மீதும் மற்றவர்கள் கரிசனத்தில் ஆங்காங்கே சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெகு தூர பிரயாணம் சிலருக்கு அமைஞ்சிடும். அந்த பிரயாணத்தில் நல்லது ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு ஒரு செய்தி, ஃபினான்ஸ் விஷயத்தில் உதவி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கி உண்டுங்க. மீனராசி அன்பர்களுக்கு சுப செய்தி கிடைக்கிற நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. மேலும் விரிவான தகவல் பலனை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நட்சத்திர பலன்களை பாருங்கள். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்களையும் பாருங்கள். அதில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் என்பதை விரிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.